St. Joseph School present Earth the Desolated Home, 5th Standard. It was the year 2068. Humans had destroyed the Earth and started colonizing the red planet Mars. India established 3 colonies. Ariyumadi families lived in one such colony. On her birthday, her grandfather traveled more than 1500 kilometers to meet her. When he reached, he saw her sleeping in her capsule. அதாவது என்ன அப்படின்னா 2068 வருடத்திற்கு நாம் சென்றோம் என்றால் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இருக்கிறது 2020 நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த பூமியானது அழிந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் மனிதர்கள்தான். Humans had destroyed the earth. மனிதர்கள் இந்த பூமியை அழித்து விட்டார்கள். And started colonizing the red planet Mars. அப்போ அழித்து விட்டு 2068 கற்பனை செய்து கொண்டோம் என்றால் நம்ம வந்து ஒரு செவ்வாய் கிரகத்தில் நாம் குடியேற வேண்டும். குடியேறுதல், காலனைசிங்னா குடியேறுதல். இந்த ரெட் பிளானட்ஸ் மாஸ். மாஸ்ன்றது செவ்வாய் கோள்களில் செவ்வாய்க்கோள். செவ்வாய்க்கோள்ன்றது இட்ஸ் இன் ரெட் கலர். இந்தியா எஸ்டாப்ளிஷ் 3 காலனிஸ். இந்தியா எது தொடங்கப்பட்டது அப்படின்னா 3 காலனிகளை தொடங்கி இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அரியுமதி ஃபேமிலி lived in one such colony. அந்த 3 காலனியில் ஒரு காலனி அரியுமதியினுடைய காலனி. அவங்க வசிக்கின்ற வீடு, அவங்க வாழ்கின்ற வீடு. ஆன் ஹர் பர்த்டே, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு her father traveled more than 1500 kilometers to meet her. அப்போது அவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னா பயணம் செய்கிறாங்க. எத்தனை வருடம் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் அங்கே அரியுமதியினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அவங்க தாத்தா பயணம் செஞ்சு அந்த பெண்ணை சென்று பார்க்கிறார். when he reached, he saw her sleeping in her capsule. அங்கு சென்று அடைந்தவுடன் he saw her sleeping. அவள் தூங்கி கொண்டு இருக்கிறாள். இப்போ நம்ம வீட்டில் நம்ம தூங்குறோம்னா நம்ம வீட்டில் தூங்குறோம். அப்போ செவ்வாய்க்கிரகத்தில் தூங்குறது அப்படின்னா ஒரு கேப்சூல், ஒரு மாத்திரை கேப்சூல் அப்படின்றது ஒரு கவர் மாதிரி. அந்த உள்ள நம்ம சாப்பிடும்போது கேப்சூல் டேப்லெட்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது திறக்கிற மாதிரி மூடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை மாதிரி செவ்வாய் கிரகத்தில் தங்கும் இடம் தான் கேப்சூல். அந்த தங்கும் இடத்தை தான் கேப்சூல்னு சொல்கிறாங்க. அந்த தூங்கி கொண்டு இருக்கிறாள். He said, "Wake up." Ariyumadi was surprised. "Grandpa, when did you come? It was thinking that you won't be coming for my birthday." He sighed. He sighed. "Don't you know about the dust storm of Mars? Sometimes it even lasts for a month, but this time it did not. So I am not on time. It still took me 3 souls to reach here.
Now come on, let's not waste time. We will go to harvest the vegetation have for vegetables. He said, wake up அறிவு. அவங்க தாத்தா அந்த இடத்திற்கு சென்றவுடன் அங்கே அறிவுமதியை போயிட்டு எழுப்புறாரு. அறிவுமதிக்கு ஒரே ஆச்சரியம், சர்ப்ரைஸ்னா ஒரே ஆச்சரியம். இப்போ தூங்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே இன்னொருத்தவங்க வந்து எழுப்புறாங்கன்னா இட்ஸ் எ வெரி ஹாப்பி டு see others. அப்போது கிராண்ட்பா when did you come, எப்போ நீங்கள் வந்தீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. I was thinking that you won't be coming for my birthday. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அறிவுமதி சொல்கிறா. ஈ சைடு. அப்போது சைடு அப்படின்னா பெருமிச்சு விடுதல். டோன்ட் யூ நோ அபவுட் த டஸ்ட் ஸ்டார்ம் ஆஃப் மாஸ். உங்களுக்கு தெரியாதா, இங்கே வந்து ஒரு புழுதி புயல் செவ்வாய் கிரகத்தில் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சம்டைம்ஸ் இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் எ மந்த். சில நாட்களில் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கும். பட் திஸ் டைம் டிட் நாட். இந்த டைம் வந்து இந்த புழுதி புயலானது இல்லை. ஸோ ஐ ஆம் ஆன் டைம். அதனால் நான் வந்து சீக்கிரம் வந்துட்டேன். இட் ஸ்டில் டுக் மீ 3 souls டு ரீச் ஹியர். அப்போது நான் வந்து இங்கே எடுத்துக்கொண்ட நேரமானது 3 சோல்ஸ் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தினுடைய ஒரு நாளை குறிப்பிடுறது தான் சோல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம இங்கே வந்து இப்போ பூமியில் நம்ம வந்து டைமு இப்போது ஒரு நாள்னா 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய் கிரகத்தில் டபுள் ஆகும். இப்போ 12 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறது 12 hours அப்படின்றது 24 hours சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Now come on, let's not waste time. நேரத்தை வீணடிக்காமல் வாங்க, நம்ம வந்து we will go to the harvest the vegetation have for vegetables. நம்ம போயிட்டு அறுவடை செய்து வரலாம். எங்கே அறுவடை செய்து வரலாம்? செவ்வாய் கிரகத்தில் இவங்க வந்து ஒரு தோட்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதாவது வந்து வெஜிடபிள்ஸுக்குன்னே தோட்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த தோட்டத்தை போயிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு, அந்த வயலை பார்த்துட்டு நம்ம வந்து அறுவடை செஞ்சுட்டு வரலாம். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. அப்போது இவங்க தாத்தாவும் அறிவுமதியும் அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க. Yet the desolated home, hardwares, humans, மனிதர்கள், destroyed, அழித்தல், colonizing, குடியேற்றம், established, தொடங்கப்பட்டது அப்படி இல்லைன்னா நிறுவப்பட்டது, reach, அடைதல், capsule, தங்குமிடம், வேக், எழுதல், சைடு, பெருமூச்சு, டஸ்ட் ஸ்டார்ம், புழுதி புயல், சோல்ஸ், செவ்வாய் கிரக நாள், ஹார்வெஸ்ட், அறுவடை, வெஜிடேஷன் ஹேப், தாவர தோட்டம் அப்படி இல்லைன்னா காய்கறி தோட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் போட்டிருக்கிறேன். இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த 2 பேராகிராஃப்க்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லைங்களே.
அதனால் இந்த மைண்ட் மேப் வச்சுட்டு இதுதான் ஸ்டோரி, ரெண்டு பேராகிராஃப்க்கும் இதுதான் ஸ்டோரி அப்படின்றது சிம்பிள் வேர்ட்ஸ். அடுத்தது டெசலேட்டட் ஹோம் அப்படின்னா 2068 வருஷத்தில் பூமி அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிடுறோம், ரெட் பிளானட்டுக்கு போயிடுறோம். இங்கேருந்து தாத்தா இங்கேருந்து வந்து செவ்வாய் கிரகத்துக்கு பயணிஞ்சு வராரு 1500 கிலோமீட்ரு. அங்கே வந்து புழுதி புயல் எப்பயுமே இருக்கும், ஆனால் இவர் போகும்போது புழுதி புயல் இல்லை. அப்போது இவர் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 souls. அதாவது வந்து செவ்வாய் கிரக நாள் வந்து என்னன்னா டபுளாக நம்ம பூமியில் இருக்கிற நேரத்தை விட டபுளாக இருப்பது தான் 3 souls, 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அவங்க பேத்தி அறிவுமதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டிட்டு போகிறாங்க அவங்க தோட்டத்துக்கு, காய்கறி தோட்டத்துக்கு. அவங்க வளர்த்து வைத்திருக்கின்ற காய்கறி தோட்டத்திற்கு அறுவடை செய்வதற்காக அறிவுமதி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் தான் இதில் கண்டென்ட். யார் யார் அப்படின்னா அறிவுமதியும் அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவும். அறிவுமதின்றது அவங்க பேத்தி. அதே மாதிரி அவங்களுடைய தாத்தா கிராண்ட் ஃபாதர். இது 2மே தான் இந்த லெசனுடைய கண்டென்ட். இவங்க 2 பேர் தான், கிராண்ட் ஃபாதர். ஸோ 2 பேர் தான் இந்த கண்டென்ட் ஆஃப் திஸ் லெசன். இவங்க 2 பேர் தான் ஸ்டோரி. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். விஷ் யூ ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.